இந்த வீடியோல நான் அன்னை, மாதா, அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய தாயை பத்தி சொல்ல போறேன். புதுசா ஒன்றும் நான் சொல்ல போறதில்ல. ஏற்கனவே பல பேர் அம்மாவை பத்தி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அதை திரும்ப வலியுறுத்துறதுக்காக, ஏன்னா இப்ப பார்த்தா தாய் பாசம் ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. முதியோர் இல்லங்கள்லாம் அதிகமாகிறதுக்கு காரணம் இந்த தாய் பாசம் குறையறதுனாலதான். சாதாரணமா நம்ம நமக்கு ஒரு நண்பர் உதவின்னு போறோம், உதவி செஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அவருக்கு நம்ம நன்றி செலுத்துறோம். நண்பர் இல்லைன்னா சரி, கூட பிரயாணம் செய்யற பிரயாணி, சக பிரயாணி, நமக்கு ஒரு ஆத்திரம் அவசரத்துக்கு உதவி செய்யறவங்களுக்கு நம்ம நன்றி சொல்றோம். ஆனா நமக்காக தன்னுடைய கருப்பையையும் ரத்தத்தையும் சதையையும் கொடுத்த அந்த தாய்க்கு நம்ம ஒரு நாளாவது நன்றின்னு சொல்லியிருக்கோமா? வெளிநாட்டுல மதர்ஸ் டேன்ட்டு வருஷத்துல ஒரே ஒரு நாள் அம்மாவை கொண்டாடிட்டா போதுமா? அந்த தாய் நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. ஒருத்தரும் அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலைய லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த தாய் கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க நம்மளை அதட்டினாலோ திட்டினாலோ அடிச்சாலோ அது தம் புள்ள நல்லா வரணும்ன்ற ஒரே ஒரு நல்ல எண்ணத்துலதான் இருந்திருக்குமே தவிர புள்ள கெட்டு போனோன்றதுக்காக கிடையாது. இன்னைக்கு காலச்சக்கரம் உருண்டு ஓடிடுச்சு, பிள்ளைங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க. அவங்க அவங்கள பார்த்துக்கணும்னு எதிர்பார்க்கல. அவங்க எதிர்பார்க்கலன்னாலும் பிள்ளையா அவங்களுக்கு என்னென்ன நீங்க செய்யணும் தெரியுங்களா? வயசான காலத்துல வியாதிகள், இது யாரும் அந்த பிடியில இருந்து தப்ப முடியாது. வியாதியே இல்ல, சுகர் இல்ல, பிபி இல்ல, அது இல்லன்னு எல்லாமே இருந்தாலும் வயது முதிர்ச்சி காரணமா தளர்ச்சி, அயற்சி, மூட்டு வலி, முதுகு கூன் விழுறது, கண் பார்வை மங்குறது, அப்புறம் ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ், இதெல்லாம் ஏற்படும். அந்த மாதிரி நேரத்துல பக்கத்துல பிள்ளைகளா நம்ம இருந்து பாத்துக்காம யாரு பெத்த பிள்ளைகிட்டயோ நம்ம அவங்கள காசுக்காக பாத்துக்க சொல்றது உண்மையான பாசமா? நம்ம தாய்க்கு காட்டுற பாசமா? சிந்திக்க வேண்டிய கேள்வி. எல்லாரும் அவங்க தரப்பு நியாயம் இருக்கு, தாயை பார்த்துக்காம இருக்கிறதுக்கான காரணங்கள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் அவங்கள பார்க்கும்போது பாசமா பேசுறோமா? அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறோமா? அவங்களுக்கு எந்த இடத்துலயும் தலைகுனிவு நிகழாத அளவுக்கு பாத்துக்கிறோமா? சொந்த பந்தத்துக்கிட்ட பெருமையா பேசலன்னாலும் இழிவா பேசாம இருக்கிறோமா? நான் கண் கூட பார்த்திருக்கேன், எத்தனையோ பிள்ளைங்கள் பெத்த தாய போய் வாடி போடின்னு மரியாதை இல்லாம. கடவுள் எல்லாரையும் நேரடி கண்காணிப்பு பண்ண முடியாதுன்றதுனாலதான் ஒவ்வொரு வீட்லயும் தாயை கொடுத்திருக்கான். அதே மாதிரி தாய்மைன்றது எல்லாருக்கும் கிடைக்காது. அந்த பெருமை கிடைச்சி அந்த குழந்தைக்கு அன்பு, பாசம் இதெல்லாம் ஊட்டி வளர்த்து அவனை 4 பேர் பெருமையா பேசும்போது சந்தோஷப்படுற முதல் உள்ளம் தாய். இன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு தாய்க்கு 2 முறை சந்தோஷம். முதல் முறை குழந்தைய பெத்தெடுக்கும் போது, 2வது சந்தோஷம் அவனை நான் கற்றவர்கள் சபையில சான்றோன் அப்படின்னு சொல்லும் போது ஏற்படுற சந்தோஷம் அவனை பெத்த போது இருந்த சந்தோஷத்தை விட அதிகம்.
இல்ல காரணம் இல்லாமையா நம்ம மூதாதையர்கள் முன்னோர்கள் எல்லாம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு சொன்னாங்க. முன்னறி அப்படின்னாக்கா அறின்னா தெரிஞ்சுக்கிறது, முன்னறினா முன்கூட்டியே தெரிஞ்சுக்க வேண்டியது. எச்சரிக்கைனாக்கா உடனே, இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை, நீங்கெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும், இமீடியட்டா ஆன் த ஸ்பாட். முன்னெச்சரிக்கைன்றது ஒரு 2 நாள் கழிச்சு நடக்க போறதுக்கு இப்ப சொல்றது. அறிவிப்புன்னா இப்போ ஸ்ட்ரைட் அவே ஸ்டேட்மெண்ட். முன்னறிவிப்புன்றது ஒரு 4-5 நாளைக்கு பின்னாடி நடக்க போறதுக்கு இப்பவே அறிவிக்கிறது. அந்த மாதிரி முன்னறி என்பது முன்கூட்டியே முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய கடவுள் அன்னையும் பிதாவும் அப்படின்னு காரணம் இல்லாம சொல்லல பெரியவங்க. அப்புறம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். இப்படி பாத்தீங்கன்னா எல்லாருமே தாயை ரொம்ப பெருமையா பேசியிருக்காங்க. தாய்மை என்பது கிடைக்க அவ்வளவு சாதாரணமா எல்லாருக்கும் கிடைச்சிடாது. அப்படி கிடைச்ச தாய்மை அவங்க நல்ல தாயாதான் இருந்திருக்காங்க. எந்த தாயுமே கெட்ட தாய் கிடையாது. ஆனா பிள்ளைங்க அவங்களுக்கு ஒரு சிறந்த பிள்ளைகளா இருக்காங்களான்றது கேள்விக்குறி. அதை நான் உங்ககிட்ட விட்டுறேன். நீங்க இப்ப யோசிக்க வேண்டிய காலம். ஒரு சின்ன உதவியாவது, ஒரு சிறு, அதாவது கடிந்து பேசுறத விட கொஞ்சம் இன்முகமா அன்னையோட பேசுங்க. நீங்க வேற எதுவும் செய்யலன்னாலும் பரவாயில்ல. உங்க மேல நீங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எனக்காக நீங்க இதை செய்யணும். நன்றி, வணக்கம்.